தலைவிக்கு நான் கோயில் கட்ட போறேன்டா, வேற லெவல்ல கோயில் கட்ட போறேன்டா, வீடு ஃபுல்லா தலைவியோட போட்டோ தான்டா. அப்படியா? யாருங்க உங்களோட தலைவி? வேற லெவல்ல புரட்சிகரமான விடயங்கள் பேசியிருக்காங்களா? பேச்சாளரா? என்ன பண்ணாங்க? பேச்சாளரா? அதெல்லாம் இல்ல, சினிமால நடிச்சிருக்காங்க. அவங்களோட டான்ஸ் தெரியுமா? ஆட்டம் தெரியுமா? அவங்களுடைய அட்ராக்ஷன் தெரியுமா? இப்படி சில பேரு. அதே மாதிரி சில பேரு சினிமால சில கதாநாயகிகள் பண்றத வெளியில அவங்களுக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த டிவி ஷோக்கள்ல, சின்ன திரைகள்ல, இல்ல அதை தாண்டி அதுக்கு கீழே இருக்கின்ற இந்த நடன நிகழ்ச்சிகள், அது என்ன நடன நிகழ்ச்சியா இருக்கட்டும், மேடை நடன நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல இந்த கோயில் திருவிழாக்கள்ல ஆடுற நிகழ்ச்சியா இருக்கட்டும், நாடக நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல வேற வீடு இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல ஆடுற நிகழ்ச்சியா இருக்கட்டும், அப்படி யாராவது ஆடினா அவங்க போடுற ஆடைகள், அவங்க யார் கூட ஆடுறாங்க, என்ன ஆடுறாங்க, அதை பத்தி விமர்சனம். ஒண்ணுமே புரியல இந்த மக்களை பத்தி. இப்படி ஒரு மக்கள். இன்னொரு மக்கள் இருக்கு. அது எப்படின்னா, இந்த வாரிசுகளோட பிள்ளைகள். அவங்க எது வேணும்னாலும் கதைப்பாங்க, எது வேணுமென்றாலும் பேசுவாங்க, வாயை முடிக்கிட்டு பேசாம இருப்பாங்க. அவனுங்க எவ்வளவு தூரம் பல மக்களுக்கு ஒரு அசௌகரியமான விடயங்களை பண்ணாலோ பேசினாலோ அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அத குறை சொல்லத்தையும் பரவாயில்ல, சூப்பர் 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 அப்படின்னுவாங்க இந்த நெப்போட்டிசம் கிட்ஸுக்கு துணை போற நபர்கள். இல்ல அதுவே வேற யாராவது நபர்களா இருக்கட்டும், கலையரசன் அவர்கள், அரோரி கலையரசன் அவர்களா இருக்கட்டும், திவாகர் அவர்களா இருக்கட்டும், எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாம எப்படியோ ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. மனுஷன் அப்படின்றவன் தப்பு பண்றது வழக்கம். நீ ஏன் இதை இப்படி பண்ற அப்படின்றது பல்லாம், ஏன்பா இதை இப்படி பண்ற, நான் இதை விட உனக்கு பெட்டரா ஒன்று தரேன், உனக்கு இதுல எவ்வளவு சம்பளம் வருது, உனக்கு 1 லட்சம் வருதா, சரி நான் உனக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் தரேன், நல்ல இடம் தரேன், இது உனக்கு வேணாப்பா அப்படின்னு சொன்னா ஓகே. அவன் ஒருத்தன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை பண்றான். அப்ப அங்க போய் பண்ற ஒரு கூட்டம் ஒண்ணு. சோ அப்ப அதுலயும் இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கு. நல்ல ஸ்லிமா செக்க சிவேலுன்னு இல்ல அப்படி இருக்கிற நபர்கள் என்ன பண்ணாலும் மூடிட்டு இருப்பானுங்க. அதுவே ஒரு அந்த உயரம் கம்மியா, இல்ல இது இந்த தொப்பை வச்சு கலர் கம்மியா, இல்ல சில பேருக்கு இந்த ஜீன் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்கு. ஆனா அதோட உடனே அப்படியான நபர்களே சில பேருக்கு பிடிக்காது. இது என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த வேற்றுமை பார்க்குற கூட்டம். அப்ப அப்படியான நபர்கள் என்ன பண்ணாலும் இவனெல்லாம் போறானன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. இவங்களை எத்தனை பேர் பேசுறாங்களோ தெரியல. சோ இப்படி கூட்டம் மக்களே இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றத நம்ம பிக் பாஸ் ஷோலயே பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு எபிசோடே காமிச்சிருக்கு. சில பேர் ஓகே. அதே நேரத்துல நேத்து கூட ஒரு விடயம் சொல்லியிருந்தோம், நேத்து போட்ட வீடியோல கூட, இந்த வியானா அப்படின்றவங்க வந்தாங்கன்னு. நேத்து 20 போட்டியாளர்களையே பக்கா ஃபேக்கு, பக்கா ஃப்ராடு, பக்கா டுபாக்கூரு, பக்காவா எல்லாம் வெளியில செட் பண்றது தப்பில்ல, அது உருப்படியா ஏதாவது பண்ணணும் சினிங்குறாங்க. ஆனா அண்ணம்மா பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, யாரும் இல்ல. திவாகரை பத்தி, கலையரசன் அவர்களை பத்தி அவங்கள ஷோக்குள்ள போட்டா ஷோவோட தரம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்ற நபர்கள். இன்னொரு பக்கம் ரம்யா அவர்கள், ஃபிஷர் உமன் சுபிக்ஷா அவர்கள், அவங்கள பார்த்து வயிறறிகிற கூட்டம். என்ன உலகண்டா இது? கடவுளே. சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல நேத்து நைட்டு லைவ்ல நடந்த சில தொகுப்புகள், அதோட அப்டேட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க. டனிஸ் வியூ, டனிஸ் டாக், டனிஸ் வாய்ஸ் 3 என்னுடைய சேனல். அது 3லையுமே தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட் வரும். 3 லிங்குமே என்னுடைய இந்த சேனல் ஹோம்ல இருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்கும். முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சிம்பிள் மக்களே. இந்த உலகம் ஒருத்தரை, என்னோட ஒரு சேர் ஒருத்தங்க சொல்லுவாங்க, இந்த உலகம் ஒருத்தருடைய திறமைய, ஒருத்தருடைய கஷ்டத்தை அதை வச்சு தூக்கி விடாது. ஸ்கின்னு, பேக்ரவுண்டு, செக்ஸியா இருக்காங்களா, கிளாமர், அது 2-1 போடுற ஆடைகள், அதை வச்சு தான் சில முடிவு பண்ணுது. சிலதுக்கு எல்லாமே நடக்குது. அது மட்டும் உண்மை. சரியா? வேணும்னா ஒரு 10% 15% நல்லவங்க இருக்கலாம், இதெல்லாம் பார்க்காம உதவி செய்யற மக்கள். மீதி நபர்கள் எல்லாமே இப்படித்தான்.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேத்து நடந்த ஒரு அப்டேட். திவாகர் அவர்கள் வெர்சஸ் கெமி அவர்கள். நேத்து நைட் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. பிசியோதெரப்பி அதை பத்தி ஒரு இது ஒன்று போகுது. அப்ப திவாகர் அவர்கள் சொல்லிட்டாங்க, இதை பற்றி உங்களுக்கு சொன்னா அது புரியாது அப்படின்னு. புரியாது அப்படின்னு உடனே கெமிக்கு கோவம் வந்துட்டு, அது எப்படி நீங்க சொன்னா எனக்கு புரியாம இருக்கும்? என்னால தெரியும், எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும். நான் வந்து தெரியாதுன்னு சொல்றது வேற, புரியாது உங்களுக்கு புரியாதுமா அப்படின்னு சொல்றது வேற. அவங்க வந்து சண்டைக்கு வந்து போயிட்டாங்க. நடுவில் பார்வதி அவர்கள் வந்து இல்ல அது மெடிக்கல் இது சம்பந்தப்பட்டது, அது குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் திவாகர் அவர்கள் பக்கம் அவங்க விடயத்தை சொன்னாங்க. நடுவில் தேவசகாயம், பிரவீன் தேவசகாயம் அவர் வந்து கெமி பக்கம் நிற்கிறாரு. பிறகு வந்து திவாகர் வந்து தன்னை கோனர் பண்ற மாதிரி பண்றதுக்கு விடயங்கள் பண்றாரு அப்படின்ற மாதிரி பேச்சு வருது. இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பொதுவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எல்லாருமே டாக்டர்ஸ் ஆக முடியாது. பிசியோதெரப்பியும் அந்த மருத்துவத்துறையில ஒரு பார்ட் தான், சரியா? அப்ப அது எல்லா நபர்களாலையுமே அதை வந்து ஒரு வாயால கேட்டுட்டு அதை வந்து பண்ண முடியாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். அப்ப அந்த விதத்துல திவாகர் அவர்கள் வந்து சொன்ன அந்த ஒரு விடயம் கரெக்டா இருக்கலாம். மேபி அவர் அந்த சொன்ன விதம் வேணும்னா பிழையா இருக்கலாம். இது வந்து ஒரு ஃபைட்டா போச்சு. அப்ப திவாகர் அவர்களே சொன்னாங்க, கவனமா இருங்க, நிறைய டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப அவர் வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஏதோ ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி. அப்ப உடனே இவர் தேவசாயம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு தான் சினிமாவில் ரெட் கார்டு கொடுக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இதெல்லாமே இந்த அளவுக்கு இந்த இது போயிருக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் அவர்கள் மேல இந்த விடயத்துல பிழை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன், சரியா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கான்வர்சேஷன் நடந்தது. ரம்யா ஜோ அவர்களுக்கும் நம்மளுடைய சுபிக்ஷிகா ஃபிஷர் உமன் சுபிக்ஷிகா அவர்களுக்கும் அது அழகா இருந்துச்சு. ரெண்டு பேருமே அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல பொண்ட் உருவாகிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த நபர்களை பூஸ்ட் பண்ணி விட்டா இந்த ஷோவுக்கு ஒரு பெரியதொரு பிளஸ்ஸா அமைவாங்க. அதே நேரத்தில் பல ரம்யா அவர்களை போல சுபிக்ஷா அவர்களை போல இருக்கிற பல பேருக்கு இந்த பிக் பாஸ் ஷோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அமையும் அப்படின்னு நான் வந்து அமைறேன். ரம்யா ஜோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மக்களே. வெளியில நான் சொன்னேனே, சினிமா நடிகை சினிமால ஒரு விடயம் கிளாமரா பண்ணினா, டான்ஸ் ஆடினா, இல்ல ஹக் பண்ணினா, லவ் பண்ற இது பண்ணா கோயில் கட்டுறாங்க. அதுவே ஒரு சாதாரண பொண்ணு சான்ஸ் கிடைக்காம தூக்கி விட யாருமே இல்லாம, அப்பா அம்மா இல்லாம அவங்களுக்கு, அவங்க வந்து சரி அவங்களோட ஒரு நடன கலை, இது வந்து ஆர்ட் கலை, அவங்களோட டேலண்ட், அதை வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புல அதை வந்து பண்ணா தப்பா பாக்குறது, தப்பா பேசுறது, உதவாட்டியும் பண்ணாட்டியும் உபத்திரம் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் உலகம். அப்ப அந்த விடயங்களை அவங்க வந்து பேசி கொண்டிருந்தாங்க. அது இது சொன்னாங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். உடனே சுபிக்ஷா சொன்னாங்க, நீ வந்து எங்கட வீட்டை வா அப்படின்ற மாதிரி. அந்த உரையாடலை பார்க்கக்குள்ள நல்லா இருந்துச்சு, ரியலா இருந்துச்சு, சரியா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் நடந்தது. இதுதான் நைட்டு நடந்த கான்வர்சேஷன்ஸோட அப்டேட்ஸ். ஸோ அப்டேட் கிடைக்க நானும் சொல்றேன், தகுதியான நபர்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும்னா பார்க்குற மக்கள் அந்த தகுதியான நபர்களை பற்றி பேசுகிற வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் போடுற லைக்கு ஷேரு பல பேருக்கு இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்கும். நன்றி.